பாத்திரத்தில் கொழுக்கட்டை மாவு பிசையறதுக்காக கொஞ்சம் தண்ணி வைக்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் நம்மக்கிட்ட இருக்க 200 கிராம் இந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவுன்னு நம்ம கடையில் கிடைக்கும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சமாக வந்து சர்க்கரை, இது கூடவே தேங்காய் துருவல். இது மாதிரி இதெல்லாமே நல்லா கலந்துட்டு இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு சூடானா போதும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே கலந்த மாவை 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருங்க. ஸோ ஒரு கரண்டி எடுத்துகிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்க்காமல். இந்த மாதிரி சுடுதண்ணி விட்டு பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவுலையுமே நமக்கு வந்து நல்லா ஈரம் பட்டுருச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சாலே நமக்கு நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆகிடும். இப்போ கொழுக்கட்டைக்கான மாவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். இந்த கடாயில் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் திக்காக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். செகண்ட் தேங்காய் பால் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பசும்பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் குட்டி குட்டியாக உருட்டி வச்சிடலாம். எந்த ஷேப் பிடிக்குதோ நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம வச்சுருந்த தேங்காய் பாலும் பசும்பாலும் கலந்துருந்த மிக்சரும் நல்லா நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா அது ஓரளவுக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிளந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்போது லைட்டாக நம்ம வந்து கிளறிக்கலாம், உடையாமல் கிளறுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்தால் போதும். இப்போ கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நம்ம போட்டதை விட வெந்து ஒரு சைஸ் வந்து நமக்கு பெருசாகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு பதம். இது மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவே இருக்காது, எல்லாமே நல்லா வெந்துருச்சு 2 சைடுமே. இதில் இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ சர்க்கரை எல்லாமே சேர்ந்து நல்லா நம்ம கொதிக்க போகுது. அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். அது கூடவே கொஞ்சமாக சுகர், தேங்காய் பூ எல்லாமே சேர்ந்து கலந்து வச்சுருக்க மிக்சர் இருக்குது. இந்த மிக்சரை இது கொதிக்கும் போது இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நமக்கு சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், ஏன்னா இது ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ நம்மளுடைய பால் கொழுக்கட்டையை நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா ரசகுல்லா மாதிரி ரெடி ஆகிடுச்சு.